ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி. என் தங்கப்பிள்ளையே, இது நாள் வரை நடந்தது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இப்போது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் சரி செய்வதற்காகவும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகவும் 5வது முறையாக உன் அப்பா கருப்பசாமி உன்னை தேடி வந்துவிட்டேன். இதற்கு முன்பாக 4 முறை உன்னை தேடி வந்தேன். அப்போதெல்லாம் உன் வாழ்வில் 4 பிரச்சனைகளை நான் சரி செய்து விட்டேன். நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலுமே உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளையும் கடந்து செல்ல வேண்டிய கஷ்டங்களையும் நான் சரி செஞ்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் தான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என் தங்கமே. அதை கண்டுபிடிப்பதற்கான திறமையும் உனக்குள்ள தான் இருக்குது. ஆனால் நீயே உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்காம யானைக்கு தன் பலம் தெரியாது என்பது போல உன்னை நீயே பலவீனமாக நினச்சிக்கிட்டு கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கல்வியை படித்தவர்கள் எல்லாம் புத்திசாலிகள்ன்ற நினச்சி குழம்பிக்கிற வேணாம். ஏன்னா நல்லா படித்தவங்களும் இங்கே முட்டாள்களாக இருக்காங்க, எதுவுமே படிக்காதவங்களும் இங்கே அறிவாளிகளாகவும் மேதைகளாகவும் இருந்திருக்கிறார்கள் தானே. நீ நினச்சினா உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சும்மா படிச்சுட்டோம் அது தெரில இது தெரில நினச்சி குழம்பிக்காத, கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுன்ற அந்த சாதுரிய புத்தியையும் திறமையையும் நான் உனக்குள்ளே நிறைய கொடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது நீதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என் செல்லமே. நீயே இன்னும் கொஞ்ச நாளில் பேசுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரப்போகிற. உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் விசித்திரமானவர்களாக தான் இருக்காங்க. கையேந்தி என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போதும் கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போதும் நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறதா நினச்சி உங்களுடைய மனசில் இருக்கிற வேண்டுதல்களையெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் தவறு செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றதை மறந்து போயிட்டு தானே தப்பு செய்கிறீங்க. இனிமேலாவது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லது செஞ்சால் நன்மைகளை தருவேன், கெட்டது செஞ்சால் தண்டனை கொடுப்பேன்ற எண்ணத்தை மறந்து விடாமல் யாருக்கும் எக்காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் யோசிக்காமல் நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. எப்போதும் உனக்கு நீயே ஊக்கமும் தைரியமும் சொல்லிக்கணுமே தவிர வேறு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதால் ஒரு சில உறவுகள் உன் மனசோடு ஒட்டிக்காமல் இருந்துக்குவாங்க. இருந்தாலும் நீ எப்போதும் யதார்த்தமான ஆளாக மனதில் பட்டதை அன்போடு நிறுத்தமாக நிதானமாக பொறுமையாக பொறுப்பாக பேசக்கூடிய ஆளாக இரு. யாராவது உன்கிட்ட வந்து கேட்டால் மட்டுமே நீ ஆலோசனை சொல்லணுமே தவிர தேவையில்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும்னு அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்ல போய் அதிக பிரசங்கின்னு பேரை வாங்கிவிடாதே என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். இன்னைக்கு நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்றியோ அதை நாளைக்கு இன்னொருத்தர் உனக்கு செய்வாங்க. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருக்கும் நன்மையே செய்யக்கூடிய ஆளாக இரு. நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமையும் கெடுதலும் செய்துவிடாதே என் செல்லமே. நீ செய்யக்கூடிய சில முயற்சிகள் உனக்கு வெற்றி பெறும், பல முயற்சிகள் தோல்வியுறும். ஆனால் நிச்சயமாக இது இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுமே தவிர நீ எங்கேயும் தேங்கி நின்று விட மாட்டாய் என் தங்கமே. அதனால் முயற்சி செய்ய தயங்காமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இரு. இன்னைக்கு தோல்வி கிடைச்சா நாளைக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்பு. இன்னைக்கு வெற்றி கிடைச்சாலும் நாளை இதைவிட மிகப்பெரிய வெற்றி உன்னை நோக்கி வந்து சேரும் என நம்பிக்கையோடு களமிறங்க தயாராக தங்கமே. மனசுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பக்குவங்கிறதும் வேற ஒன்றும் இல்லை. நீ கதறி அழுகிறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வருத்தப்படுறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக வெளியில் உலாவுகிறாதே, அதுதான் மனசும் பக்குவமும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்குதானே. உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் சிரிச்ச முகத்தோடு தானே நீ உலவிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் போது இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக உனக்குள்ள யோசிக்க தோணுது. இவங்க நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே, இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. உனக்கு நீயே ஊக்கமும் தைரியமும் சொல்லிக்கொள்ளேன் செல்லமே. கிடைக்காத வரைக்கும் அதை நினச்சி ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருப்ப. கிடச்சி போயிடுச்சுன்னா அதுவே உனக்கு அழுத்து போயிடும். ஆசை என்பது அவ்வளவுதானே. எல்லா விஷயத்திலும் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. எந்த விஷயமுமே கிடைக்காத வரைக்கும் தான் பெருசாக தெரியும். கிடைச்சிருச்சுன்னா அது ஒன்றுமே இல்லாமல் நீயே அதை அலட்சியமாக நினைத்து விடுவாய். அது விஷயமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. எதற்குமே அதிகமாக பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். நடைமுறை வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும்.